எலான் மஸ்க் சொல்றதை வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பிஏசி அப்படின்ற ஒரு தனி ஆர்கனைசேஷன் அதை ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட $290 மில்லியன் அளவுக்கு டொனேஷன் கொடுக்குறாரு. யாருக்குன்னா ட்ரம்ப்புக்கு. அதாவது இந்த டொனேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயின்காக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டொனேஷன் தான். ஸோ என்னன்னா, இந்த சைடில் எலான் மஸ்க், இந்த சைடில் அவர் ஆரம்பித்த ஒரு சின்ன ஆர்கனைசேஷன், அவங்க கொடுக்குற டெக்னிக்கல் ஐடியாஸு, இந்த சைடில் வந்து மஸ்கோட ஐடியாஸு, ஏகப்பட்ட ஐடியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே அமெரிக்க மக்கள் வந்து சரி ஓகே ஒரு நல்ல ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் ஓகே நாங்கள் ஓட் போடுறோம் அப்படின்ற மாதிரி முன் வந்தாங்க. ஸோ இது எல்லாமே நடந்தது லாஸ்ட் இயர் வந்து எக்ஸாக்டா ரொம்ப பெர்சன்டேஜ்லாம் கூட கிடையாது. பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இப்போ இருக்கிற பிரசிடென்ட் வந்து 48.3% எடுத்தாரு. அந்த சைடில் கமலா ஹாரிஸ் அவங்க வந்து 49.8%. ஸோ ஒரு 1.5% வந்து ட்ரம்ப் வந்து ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவா வந்து ஜெயிச்சு உக்காந்தாரு. இதுக்கான முழு முக்கிய ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்.